இப்போ இந்த தாவேக்கா கட்சி வழக்கமாகவே இங்கே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இல்லைன்னா காங்கிரஸ் அதனுடைய ஆனால் திராவிட இயக்கத்தை நாம் முற்றாக தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம், திராவிட இயக்கம் என்ற திராவிட மாடல் இயக்கத்தை தோற்கடிக்க விரும்புவதற்கு காரணம் அதனுடைய அட்டூழியங்கள். பாருங்கள், அதாவது கிட்னியை விற்கிறான் நெசவாளி. 11% வளர்ச்சி இந்தியா தமிழ்நாடு அடைந்து என்னுடைய காலத்தில் இருக்க இன்னமும் திடீர்னு தமிழ்நாடு சைபர்லேருந்து 11க்கு வந்து விட்டது போல் 70 ஆண்டு காட்சியில் தொடர்ச்சியாக வந்தது. அது தொடர்ச்சியான வளர்ச்சி, ஒவ்வொரு சதவீதம் 1.5%. மறுபடியும் எடப்பாடி வந்தால் மறுபடியும் 15% போகும். இது சந்தை பொருளாதார வளர்ச்சி. இதில் என்ன, நீ என்ன பெரிய பங்கு வைத்து விட்டாய், நீ என்ன இதில் செய்து விட்டாய், நீ எப்பொழுதும் வெளிநாட்டிலேருந்து முதலாளிகளை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுவார். தொழிலாளிகளுக்கு உரிமையை கொடுக்க மறுக்கிறாய். சாம்சங் தொழிலாளி போராடி இன்னும் அந்த இடத்தை அடைய முடியவில்லை. எந்த தொழிலாளி, துப்புரவு தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமையை அடைய முடியவில்லை. நீ பேசுகிறாய் 11% வளர்ச்சி அடைந்தது என்று. அதாவது 11% வளர்ச்சியை அடையும் என்பதை முன்னாடியே பேசுகிறாய் நீ. அது 9%, 9.5% தான் வளர்ச்சி இருக்கிறது. இந்த ஆண்டினுடைய இறுதியில் அது 11% ஆகும் என்பது எதிர்பார்ப்பு. ஆகலாம், 7ஆகவும் ஆகலாம். ஆனால் நீ எதிர்நோக்கி அடைய வேண்டியதை அடைந்து விட்டதாக பேசுகிறார். அதெல்லாம் கிடக்கட்டும். உன்னுடைய பொய்கள் உங்களுக்கு பழக்கமானவை. அதில் எந்த துப்புரவு தொழிலாளிக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்த இந்த வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி? பெருமுதலாளிகளுக்கான வளர்ச்சி. ஆனால் இதெல்லாம் தனியார் மயமாக்கணும்னு சொல்கிறது மத்திய அரசாங்கம் தானே. இப்போ மின்சார வாரியம் சரி, இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைவா நீ பின்பற்றுகிறாய்? அந்த அரசாங்கத்தின் அங்கமா நீ தனி கட்சி, தனி கொள்கை, தனி ஆட்சி வைத்திருக்கிறாய். அப்புறம் எதுக்கு மத்திய அரசாங்கம் சொல்லுகிறதா இல்லையா, மத்திய அரசாங்கம் சொல்லுகிறதா இல்லையா என்ற கருத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. இன்னும் அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது. துப்புரவு தொழிலாளிக்கு கான்ட்ராக்டை எனக்கு நிரந்தரம் வேண்டும் என்று சொல்லுகிறான், நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். இது ஒரு தொழிலாளி கேட்பதில் என்ன தப்பு இருக்கிறது? 7000 வாத்தியார்களை டெம்பரரியாக வைத்திருக்கிறார். அவன் வழுக்கை விழுந்து டெம்பரரி சம்பளத்துக்கு வந்து டெம்பரரி சம்பளத்திலேயே வாழ்ந்து டெம்பரரி சம்பளத்திலே ரிட்டையர் ஆக போகிறான். நீ எவனுக்கு அடிமட்ட மக்களுக்கு நன்மை செய்கிறாய்? நீ என்ன வளர்ச்சியை பற்றி பேசுகிறாய்? அது கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சி தானே. உனக்கு என்ன, அவனுடைய வளர்ச்சியை நீ என்ன உண்டாக்குகிறாய்? அடிமட்ட மக்களுக்கான வளர்ச்சியை அவரிடமிருந்து பெற்றுத் தருவதற்கு நீ தயாராக இல்லை. இன்றைக்கும் தன்னுடைய சிறுநீரகத்தை விற்கின்ற மனிதன் இங்கே இருக்கிறான். உன்னுடைய வளர்ச்சியை அது காட்டுகிறதா? நெசவாளிகள் நாமக்கல் பகுதிகளில் ரொம்ப ஏழ்மை. ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாது. குடும்பமே சேர்ந்து 300 ரூபாய் சம்பாதிக்கும். காலையிலிருந்து தறி அடிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். கணவன் மனைவி குடும்பத்தோடு ஈடுபடுகின்ற ஒரே ஒரு தொழில் அதுதான். 300 ரூபாய் 350 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். ஒரு நோய் வந்தால், மற்ற எதிர்பாராத கடன்கள் ஏற்பட்டு விட்டால் அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவன் தானே வந்து சிறுநீரகத்தை விற்கிறான். 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறான். கமிஷன் 50,000 ரூபாய் அவனிடம் போய் புரோக்கரை வச்சு கேட்குறான். வாங்கியவன் தான் கேட்கலாம்ல. சிறுநீரகத்தை விற்கிறவர்கள் பெரும்பாலும் கைத்தறி நெசவாளர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர்கள். உன்னுடைய நாட்டிலே இந்தியா 5வது இடத்தில் இருக்கிறது உலகத்தில் பொருளாதார வளர்ச்சியில். தனி மனித வருமானத்தில் 138வது இடத்தில் இருக்கிறது. நம்மை விட பங்களாதேஷ் எல்லாம் சரியாக இருக்கிறான். அவ்வளவு கேவலமான தனி மனித வறுமை. நாட்டினுடைய வறுமை என்பது கார்ப்பரேட்டுகளுடைய, நாட்டினுடைய வளர்ச்சி என்பது கார்ப்பரேட்டுகளுடைய வளர்ச்சி. உன்னுடைய வளர்ச்சி என்ன? 300 ரூபாய் 200 ரூபாய் உனக்கு சராசரி வருமானம். ஆனால் சில பகுதிகளில் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பார்த்தாச்சுன்னு சொன்னால் வட இந்தியாவிலேருந்து வேலைக்கு வரவங்களே 800 ரூபா 900 ரூபா சம்பாதிக்கிறாங்களே. இல்லை, சராசரியாக பார்க்கும்போது மறுபடியும் 300 350 போய்விடும். விவசாயத்திலலாம் கூலி குறைவு. இவன் 500 600 800 சம்பாதிப்பான். 1200 ரூபா வாங்குகிற கொத்தனார் கூட இருப்பார். சராசரியாக மறுபடியும் 300க்குள் போய்விடுகிறது. அதான் நம்ம வருமானத்தினுடைய அளவே அதுதான் சொல்லுகிறார்கள், 300 ரூபாய் தான். அதனால்தான் 138வது இடத்துல இருக்கிறோம். நீ அதை ஏன் சொல்வதில்லை? பெருவாரியானவர்கள் தனி நபர் வருமானம் தானே, ஏழைகள் தானே. எத்தனை பேர் பணக்காரன் இருப்பான்? ஒரு மேட்டுக்குடி என்று ஒரு பகுதிக்கு மேல் தள்ளுங்கள். இன்றைக்கு 20% பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறார்களே. ஒட்டுமொத்த இந்தியாவில், தமிழ்நாட்டிலும் தான் சொல்லுகிறேன்.
தமிழ்நாடு என்பது நீங்கள் அந்த வறுமையை பார்க்கவில்லை இருக்கிறது. சிறுநீரகம் இருக்கின்ற போதே உங்களுக்கு வறுமையின் அளவு தெரியவில்லையா? அதில் ஒரு வியாபார தந்திரம், வறுமை, இதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கொள்வது தான். நாட்டினுடைய வளர்ச்சி என்பது கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சி அல்ல. நாட்டினுடைய வளர்ச்சி என்பது மக்களின் வளர்ச்சி, அவர்களின் நுகர்ச்சிக்கான வளர்ச்சி. அவர்கள் ரொம்ப குறைவாக நுகர்கிறார்கள். அதெல்லாம் ஒரு போகட்டும். இப்போ விஜயெல்லாம் இவ்வளவெல்லாம் வந்து என்ன பேச போகிறார்? ஏதோ ஒரு கட்சி வைத்திருக்கிறார். இல்லை, விஜயினுடைய வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் வந்து? நான் விஜயனுடைய வருகையை வரவேற்றேன். ஏனென்றால் திமுகவை வீழ்த்துவதற்கான சக்திகள் பெருகுவது நல்லது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இருக்கக்கூடிய நிலைமையை விட மிக மோசமாகாதா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுடைய தொண்டர்கள் வந்து எந்த இதுக்கும் கட்டுப்படலை, பயிற்றுவிக்கப்படவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படித்தான் எல்லாம் திமுகவில் இருக்கிறவங்களுக்குலாம் விவரம் தெரியுமா? இல்லை, விவரம்ங்கிறது வேற. அடிப்படை அந்த ஒழுக்க நெறிகள், இந்த விஷயங்கள், ஒரு கூட்டம் அவங்க கூட்டுறாங்கன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய பணி வந்து தனித்து வருகிற நிலைமை இல்லை. யாரோட சேர்ந்து இருந்து தானே வருகிறார். பல பேரோட சேர்ந்து இருந்து வரட்டும், ஒழுங்காக வரட்டும் என்பதுதான் என்னுடைய. இல்லை, ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு கற்பனையாக கூட இருக்கட்டும், 2026 விஜய்க்கு வந்து இந்த எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாரு, ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும் இந்த ஆட்சி? ஸ்டாலினால் ஆள முடிந்தால் விஜயால் ஆள முடியும். ஏனென்றால் ஸ்டாலினுடைய அறிவும் அடிமட்ட அறிவு, இவருடைய அறிவும் அடிமட்ட அறிவு. தமிழ்நாட்டை ஆண்டவர்களெல்லாம் உச்சநிலை அறிவு 500 ஆண்டுகளுக்கு முன்னுதாரணமாக சொல்லத்தக்க ஒரே ஒரு ஆள் ராஜாஜி தான். 500 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுடைய பெயர்களெல்லாம் போய்விடும். ஒரு மனிதனுடைய சிந்தனை மட்டும்தான் பேசப்படும், அது ராஜாஜியினுடைய சிந்தனை தான். நான் இதெல்லாம் நிறைய அவருடைய இதை படித்து விட்டு சொல்லுகிறேன். என்ன, அவர் கருத்து சொல்லாத ஒன்றே கிடையாது, தைரியமாக சொல்லாத ஒன்றே கிடையாது. அது வேறு வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன அறிவு தெரிந்து தொடர்ந்து இங்கே நிற்க முடியலையே, நிற்க முடியாது. பார்ப்பன எதிர்ப்புணர்ச்சி உச்சகட்டமாக வளர்க்கப்பட்ட காலத்தில் ராஜாஜி பார்ப்பனர்களை அடையாளமாக பார்க்கப்பட்டு அவர் வீழ்த்தப்பட்டார். அது பார்ப்பனர்களெல்லாம் அவ்வளவு மோசமானவர்களா என்றால் ஆதிக்கம் செலுத்துவதில் அவர்கள் மோசமானவர்கள் தான். அதனாலே அந்த ஆதிக்கம் காரணமாக அந்த எதிர்ப்பு அவர்களுக்கு எதிராக ஏற்பட்ட போது அதனுடைய அடையாளமாக ராஜாஜி வந்து மாட்டினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆளுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் ஸ்டாலினுக்கு ஆளுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த அடிப்படையில் அவர் ஆளுகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இங்கே ஒரு பெரிய அதிகார வர்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காரன் செய்த ஒரு நல்ல வேலை. ஜனநாயகம் என்பது ரூல் ஆஃப் மீடியாக்கர்ஸ் என்று சொல்வார்கள். ரொம்ப நடுவாந்திரமான சுமாரான அறிவு படைத்தவர்களின் ஆட்சி தான் ஜனநாயக ஆட்சி எப்பவுமே. ஏன்னா பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது அது நடுவாந்திர ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்து இந்த பேர் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி ஆள முடியாது? வெள்ளைக்காரன் நினைத்தான் ஜனநாயகம் என்று சொன்னால் எளிய மக்களெல்லாம் வாக்களிப்பார்கள், ஜாதி மதம் எல்லாமே குறுக்கிடும், பணம் குறுக்கிடும், எல்லா தப்புகளும் குறுக்கிடும். இதை மீறி ஒரு ஆட்சி அமைய வேண்டும், அவனுக்கு ஆள தெரிய வேண்டும். ஸ்டாலின் இந்த பாருங்கள், இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய படிப்பாளிகள் அறிவாளிகள் இருப்பார்கள். ஸ்டாலின் தானே தலைவராக இருக்கிறார், விஜய் தானே தலைவராக இருக்கிறார். ஆனால் ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்சியில் வந்து இவ்வளோ காலம் கட்டமைப்பது ஒரு கொள்கையை சொல்லி ஒரு கட்டமைத்து விட்டு போனால் பிறகு வழி வழியாக அதை கைப்பற்றி கொள்கிறார்களே. இவர்களுக்கு என்ன தெரியும்? இவர்களுக்கு எப்படி நாடாள முடிகிறது? ஒரே ஒரு அடிப்படை. நான் சொல்ல வருகிற பதிலை கேட்கவில்லை. வெள்ளைக்காரன் உண்டாக்கி வைத்த கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு IAS அதிகாரி போல மிகச்சிறந்த படிப்பாளர்களை கொண்ட ஒரு நிர்வாக அமைப்பை அவன் ஏற்படுத்துகிறான். அந்த நிர்வாக அமைப்பு ஸ்டாலினுக்கும் உதவி செய்யும். ராஜாஜியிடம் வாளை சுருட்டி கொண்டிருக்கும். கள்ளுக்கடையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ராஜாஜி. அதிகாரி சொல்லுகிறார் வருமானமே இல்லாமல் நாளைக்கே அரசாங்கம் திவால் ஆகிவிடும் என்று சொல்லுகிறார். ராஜாஜி இவனை பற்றியெல்லாம் நீ போ, உன் வேலையை பார்த்து கொண்டு எனக்கு தெரியும் அது என்று சொல்லிவிட்டு ராஜாஜி வந்து அறிவிக்கிறார் கள்ளுக்கடை ஒழிப்பை. வருமானத்திற்கு என்ன செய்வார் என்று IAS அதிகாரிகள் எல்லாம் கேட்கிறார். ஒளிந்தான் இந்த பார்ப்பான் என்று ஒரு காசு விற்பனை வரியை கொண்டு வந்து அந்த இழப்பை ஈடுகட்டி விட்டார். அவர் கொண்டு வந்தான் சேல்ஸ் டேக்ஸ். அதற்கு முன்பு சேல்ஸ் டேக்ஸ் என்று ஒன்று யாருக்கும் தெரியாது. இந்தியாவே இவரிடமிருந்து கற்றுக்கொண்டது. இதை ராஜாஜி சிந்திக்கிறார். நம்ம தலையில் இருக்கக்கூடிய அதாவது பெருவாரியான மக்கள் அழிந்து போகாமல், நீ ஒரு மல்லி வாங்குகிறாய், நீ ஒரு உளுந்தம்பருப்பு வாங்குகிறாய், அதுக்கு ஒரு காசு கொடு. ஆனால் அதற்கான எதிர்ப்பெல்லாம் அந்த காலத்தில் வரலையா?
ஒரு டேக்ஸ் போடுறாங்க. நம்ம இப்போ ₹1 மக்கள் கொடுக்கக்கூடிய வரியை தான் போட்டார்கள். அப்படி மிதமிஞ்சிய வரிகள் இல்லை. இந்த விற்பனை வரியை கொண்டு வந்தது ராஜாஜி. எல்லாருமா பகிர்ந்து ஆளுக்கு ஒரு காசு கொடுங்கள். நீங்கள் யார் புளி வாங்குகிற போது, உப்பு வாங்குகிற போது கொடுங்கள். நாம் இந்த மக்கள் குடும்பமாக அழிவதை தடுத்து விடலாம் என்று சொல்லி கள்ளுக்கடையை மூடி 30 ஆண்டுகள் கள்ளுக்கடை பழக்கம் உள்ளவர்களை குறைந்து போய்விட்டார்கள். தமிழ்நாட்டில் 37 தொடங்கி 67க்குள் சும்மா கருணாநிதி எல்லாம் அறிவாளம் இல்லாமல் அவர் பேசிய பேச்சு. சுற்றி கற்பூர வளையம் இருக்கிற போது இல்லை, சுற்றி நெருப்பு வளையம் இருக்கிற போது கற்பூரத்தை நடுவில் வைக்க முடியுமா என்று கேட்டார். எல்லா இடங்களிலும் கள்ளுக்கடைகள் திறந்திருக்கிறார்கள், நான் மட்டும் திறக்காவிட்டால் அந்த தீவளையம் இந்த கற்பூரத்தை விழுங்கிவிடும் என்று சொன்னார். ராஜாஜி காலத்திலும் புதுச்சேரி இருந்தது, ராஜாஜி காலத்திலும் கேரளாவில் கள்ளுக்கடை இருந்தது, ராஜாஜி காலத்திலும் தெலுங்கில் கள்ளுக்கடை இருந்தது. ராஜாஜி மட்டும்தான் இதை உருவாக்கினார். அவர் கொஞ்சம் தெலுங்கு மலையாள பகுதிகளெல்லாம் கையில் வைத்திருந்தார், அவர்களுக்கும் சேர்த்து பழக்கப்படுத்தினார். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், சும்மா உபமானங்களின் மூலமாகவே நாடாள முடியாது. எல்லாம் இருக்கும். புதுச்சேரி எப்பவும் இருக்குது, சுற்றி இருக்கிற மாநிலங்கள் முழுவதும் எப்பொழுது இருந்தது. அப்பொழுதுதான் ராஜாஜி மதுவிலக்கை கொண்டு வந்தார். எத்தனை பேர் இங்கிருந்து திருவனந்தபுரத்துக்கு போய் குடிப்பீர்கள், எத்தனை பேர் புதுச்சேரிக்கு போய் குடிப்பீர்கள்? இதெல்லாம் இயலக்கூடியதில்லை. அவனை விட்டு தூரத்தில் வைக்க வேண்டும் அதை. அதெல்லாம் கிடக்கட்டும். இது அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் என்கின்ற வர்க்க மூலத்தை ஏற்படுத்தி யார் வேண்டுமானாலும் நாடாளலாம் என்ற நிலையை நீங்கள் ஆளலாம். நீங்களாக எதுவும் செய்ய முடியாது. நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சராக தயாரிக்கிறார் தங்கம் தென்னரசா, ஓபிஎஸ் இருந்தார், அவர் தயாரித்தார். ஆனாலும் அவங்களுடைய ஒரு பார்வை இருக்குமே, இந்த விஷயத்தில் இதை மாற்றணும் அப்படின்னு. இலவசம் கொடுக்கலாம் இவர்களுக்கு பார்வை இருக்கும், வேறு ஒன்றும் தெரியாது இவர்களுக்கு. பெரும்பாலும் அதிகார வர்க்கம் கல்வியில் நான் சொல்ல வந்தது என்ன என்றால், நிலையான அதிகார வர்க்கத்தை உருவாக்கி விட்ட காரணத்தினால் ஸ்டாலினும் ஆளலாம், விஜயும் ஆளலாம். ஆனால் இப்படி ஒரு நெருக்கடி வரும்போது அதையே கையாள செய்ய முடியல. கட்சி நடத்துவதற்கு தெரியவில்லை. அது ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட கட்சி, பயிற்றுவிக்கப்பட்ட கட்சி திமுக. அது மாதிரி சிக்கல்களில் பழக்கப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த கட்சி அதிமுக திமுக எல்லாம் தாக்கு பிடிக்கின்றன. இவருக்கு பழக்கம் இல்லை. இவர்கள் கைதாகி இருந்தால் அது மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்காதானே மாறி இருக்கும். 2ஆம் கட்ட தலைவர்கள் கைதாகி இருந்தால் எல்லாம் ஓடிவிட்டார். ஆமாம், எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. அந்த நிலைமையில தானே ரொம்ப வயது குறைந்தார்கள், ஓடிவிட்டார்கள். அது கட்சிக்கான தன்மையே இல்லை. இல்லை, இவர் விஜய் ஒரு புஷி போகிறாரு, சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போகிறாரு. ஆமாம், முடியுமா? பணம் இருக்கிறது, நடத்த முடிகிறது. சுப்ரீம் கோர்ட் வரையிலுமா ஒரு ஜாமீனுக்கு போவார்கள்? அப்போ அச்சமா இவர்களுக்கு இருக்கிறது? ஆமாம், பழக்கம் இல்லை. இல்லை, அவரும் ஒரு அரசியல் இதில் இருந்தவர் தானே, ஒரு எம்எல்ஏயாக இருந்தவர் புஷி ஆனந்த். அது என்ன முனிசிபாலிட்டி? அது புதுச்சேரி ஒரு முனிசிபாலிட்டி. இல்லை, விஜயனுடைய எதிர்காலம் அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எதிர்காலம் நடைமுறைகளை வைத்து தான் சொல்ல முடியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்காக அவருடைய கட்சி போய்விடாது, இருப்பார். கொஞ்சம் அஞ்சி விட்டார், அந்த அச்சத்திலிருந்து விடுபடுவார். ஆனால் ஒரு நம்பிக்கை இப்போ பொதுவான மக்கள்கிட்ட விஜய் யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த சினிமாவில் பார்க்கக்கூடிய பிம்பத்தை வச்சு தான் அவங்க கற்பனை பண்ணுறது, விஜய் இப்படி இருப்பார் அப்படிங்கிறத வச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே சுக்குநூறாக நொறுங்கின மாதிரி இருக்கேன். இது ஒரு பிம்பத்தை மறுபடியும் கட்டி உருவாக்க முடியுமா? ஆதரிப்பதற்கு 2 கட்சிகள் இருக்கின்றன, எதிர்ப்பதற்கு 4 கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அரசியல் பேசணுமே விஜய், அரசியல் எங்கேயும் பேசின மாதிரி தெரியும். என்ன பெரிய அதாவது அரசியல் என்ன இவருக்கு பேச தெரியவில்லை என்றால், இப்போ ஏகலைவனிடம் கட்டை விரலை வாங்கிய துரோணாச்சாரியை போல மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை நம் மீது திணித்து நம்மளை ஏகலைவர்களாக ஆக்குகிறது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. எழுதி கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காரு. எல்லாரும் எழுதி கொடுக்கறத படிக்கிறவங்க தான். ஒரு எழுதி கொடுப்பாங்கன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், களத்தில் இருக்கக்கூடிய சூழல் தெரியல. இப்போ நாமக்கல் முட்டை விஷயங்களை பற்றி பேசுகிறாரு, தப்பு தப்பாக பேசுகிறாரு. அங்கே 18 ஏகலைவன் இதுக்கு சொல்கிறேன். ஏகலைவனுடைய கட்டவரலை வாங்கியது போல துரோணாச்சாரியார் ஒன்றுமே கற்றுக் கொடுக்காமல் அவனுடைய சூழ்ச்சியினால் வாங்கியது போல நீட் தேர்வை எங்கள் மீது திணித்து எங்களை ஏகலைவர்களாக ஆக்குகிறார்கள்னு பேசியிருக்கிறார்.
நீட் தேர்வை திணித்தது நீ தானே. இதை கேட்க விஜய்க்கு தெரியலையே. நீட் தேர்வு வந்ததற்கு யார் காரணம்? நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியவன் தூக்கிட்டு கொள்ள வேண்டும் என்று நீ வைத்தால் திமுக அமைச்சர் காந்தி செல்வன் தானே தூக்கிட்டு கொள்ள வேண்டும். அவர் தானே பாராளுமன்றத்தில் நீட்டை அறிமுகப்படுத்தினார். திமுகவின் சார்பாக மத்திய அமைச்சரவையில் வங்கம் வைத்தவர் அவர் தான் இந்த நீட்டை கொண்டு வந்தார். ஆனால் ஏடிஎம்கே இருக்கும்போது தானே அது நடைமுறைக்கு வந்தது. ஏடிஎம்கே அதை ஒப்புக்கொள்ளலப்பா. ஏடிஎம்கே கீழே அதை பற்றியெல்லாம் பேச்சில்லை. மேலே ஆட்சியில் இருந்தது திமுக. இந்த நீட்டை கொண்டு வந்ததே திமுக தான். நீட்டை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியது காந்தி செல்வன் என்கின்ற திமுக அமைச்சர் தான். கேட்க தெரியலையே. நீ கொண்டு வந்த தீமை தானே இது. நீ போட்ட முட்டையிலிருந்து வந்த பாம்புகள் தானே இவையெல்லாம். இப்போ நீ இங்கே 1000 கோடி ரூபா சந்தை பறி போய்விட்டது என்று நினைக்கிறாய். இப்பொழுது நீட்டை கடுமையாக பேசுகிறாய். எடுத்து பேசல. நீட்டு வந்து ஒரு தர நிர்ணயம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கி ரொம்ப குறைவான மதிப்பெண் வாங்கினவங்களையும் அந்த நீட்டுக்கு உள்ளால் கொண்டு மருத்துவ படிப்புக்கு அனுப்புகிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? எங்கே குறைவான மதிப்பெண் பெற்றோர்கள் வர முடியாது. எங்கே இல்லை, ஒவ்வொரு வருடத்திற்கும் அது மாறுபடுது. எத்தனை பேர் இந்த வருஷம் ஆள் இல்லைன்னா அதிகமான நபர்களை தள்ளக்கூடிய ஒரு வேலை. இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லை. உங்களுக்கு ஊட்டப்பட்ட உண்மைகளவையெல்லாம் 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். 75,000 பேர் தேர்ச்சி பெறுகிறார்கள். 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. தேர்ச்சி பெற்றவர்களே 65,000 பேர் தூக்கு போட்டு கொள்ள வேண்டும். ஆனால் தேர்ச்சி பெறாத ஒரு பெண் தூக்கு போட்டு கொண்டதை பெரிதாக பேசுகிறார்கள். நான் சொல்வது பெரியதா? எஸ்எல்சி நல்ல மதிப்பெண் எடுத்து நேட்டில் தேர முடியவில்லை என்று ஒரு பெண் தூக்கு போட்டு கொண்டதை பெரிதாக பேசுகிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் 75,000 பேர் நீட் தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள் பெரும் முயற்சிக்கு பிறகு. 65,000 பேருக்கு இடமில்லை. 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. நீ இப்பொழுது 8 லட்சம் பேரும் நீட்டுக்கு நீட் இல்லாமல் நேரடியாக வர வேண்டும் என்று சொல்வாய். எந்த அடிப்படையில் தேர்வு செய்வார்? 99.90 மதிப்பெண் எடுக்கின்றவனுக்கு தான் அப்பொழுது கொடுக்க முடியும். நீ என்ன செய்வாய் என்றால் தேர்வுத்தாளிலேயே ஒரு 2 கோடியை வாங்கி கொண்டு 99.9 மதிப்பெண்ணுக்கு எழுதி வைத்து விடுவாய். இல்லை, இப்போ நிறைய முறைகேடுகள் நடக்குது. அப்போ இல்லை, நீட்டில் முறைகேடு இல்லை, பல முறை எழுதுறாங்க. இல்லை, அது வேறு. அதுக்கு பேர் முறைகேடு என்று பேர். எல்லாருனாலையும் அது முறைகேடு இல்லை. அது பெரும் பயிற்சி. அதாவது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு நடுத்தர வர்க்கமோ மேட்டுக்குடி வர்க்கமோ தான் அந்த இடத்தை பெற முடிகிறது என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன் 65,000 பேர் ரொம்ப பேர் கீழ்மட்ட நிலையில் இருக்கிறவன் இருக்கிறான். அவன் கடன் கொடுத்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க சொல்லு. அந்த கடனுக்கு உத்தரவாதம் கொடு. போகவில்லையே. ரஷ்யா, உக்ரைன் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பேர் போகிறார்கள். அவர்களுடைய பணத்தில் போகிறார்கள். உனக்கு அதிக அக்கறை இருந்தால் இந்த 65,000 பேருக்கும் வங்கிகளில் கடன் கொடுப்பதற்கு அரசு உத்தரவாதம் கொடுத்து அவன் மருத்துவரான பிறகு கட்டுவான் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்து உலகம் பூரா அனுப்பு. 5 ஆண்டுகளில் 3 லட்சம் பேர் டாக்டர் விடுவார்கள். ஒரு வீதிக்கு 2 டாக்டர் வருவான். நீ செய்யவில்லையே. ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. நம்ம தமிழக அதை விடுங்க. நம்மகிட்ட இருக்கிற பொறுப்புக்கு நாம் காரியம் செய்வோம். அவன் செய்யாததையெல்லாம் விடுவோம். அவனை எதிர்ப்போம். அதெல்லாம் வேறு. நம்ம கையில் இருக்கிற அதிகாரம். பேங்கில் கேரண்டி கொடுத்தா தமிழக அரசு ஒரு 40,000 பேர் 20,000 பேருக்கு கேரண்டி. அவன் கட்டவில்லை என்றால் என்ன கெட்டு முடிவுடுது? நீ ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் கல்லூரியில் பணம் கொடுக்குறிய இலவசமாக. அது மாதிரி ஒன்றை பண்ணு. 1000 ரூபா மேட்ரிக்ஸ் தானே பார்க்குறேன் பையன். எல்லாரும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதை விட முக்கியமானது எத்தனையோ இருக்குது. உனக்கு தெரியவில்லை. தொழில் ரீதியாக முன்பெல்லாம் தகப்பனிடம், மகனிடம், மாமனிடம், அண்ணனிடம் பயிற்சி பெறுவான். இப்பொழுதெல்லாம் பாலிடெக்னிக் போய் பயிற்சி பெற வேண்டியிருக்கிறது. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து விட்டது. நிறைய உண்டாக்கு. சும்மா இலவசம் கொடுத்து வாக்குகளை பெற்றுவிட்டால் சரியாக போய்விட்டதா என்று கேட்கிறேன். தகுதி மிகுந்த சமூகத்தை நீ உருவாக்கவில்லை என்று சொல்லுவேன். ஆனால் அதிமுக அதுதானே செய்யுது. மாறி அதுதானே 2 பேரும். ஆனால் இவனை விட அவன் கொஞ்சம் பரவாயில்ல. அவன் காலத்தில் சொல்கிறதுக்காக சில சங்கதிகள் இருக்குது. உயர்கல்வியை எம்ஜிஆர் காலத்தில் தான் திறந்து விட்டார்கள் தனியாருக்கு. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு கல்வி வளர்ச்சி ஏற்பட்டது. இல்லாவிட்டால் அரசாங்கம் போதுமான அளவு திறக்க முடியாது. தனியார் கல்லூரிகளில் 2 பேர்லையும் அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்ல. சரி, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.